ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான ஒரு ஊரோட ஸ்பெஷலான ரெசிபி, ஒரு ஊரோட ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு சொல்லலாம். ரெசிபியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதழ் உருட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேரளாவில் கண்ணூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப ஃபேவரட், ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி. பட் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்பலாம் கஷ்டப்படலாம் வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக செஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. மொத்தமாக நம்ம இதை வந்துட்டு செஞ்சிடலாம். அண்ட் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, அண்ட் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி வாயில் போட்டோடனே கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசிக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசியோ அல்லது பச்சரிசியோ எடுத்துக்கலாம். பட் அந்த ஜீரக சம்பா அரிசி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலும் கூட அவங்க ஊரில். ஸோ அதனால் நானும் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு மேலேயே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நல்லா கழுகிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறமா நான் வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கே இந்த அளவுக்கு நல்லாவே ஊறியிருக்கு. ஸோ இதை வந்துட்டு இப்போது நான் ஒரு தண்ணியை ஃபுல்லாக வடித்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாதம் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட நார்மலான சாதம் இல்லை, அதனால் நான் தேங்காய் சாதம் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாதமும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால், நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஆப்ப மாவு எப்படி அரைப்போமோ ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைனாக இருக்கணும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மாவு. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த இதழ் உருட்டி வந்துட்டு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை வந்துட்டு நாங்கள் நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இதில் நல்ல தண்ணி, அதாவது நல்ல ஒரு தின்னாக இருக்கணும். இந்த பேட்டர் வந்து நல்ல லூஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் மிச்சம் இருக்கக்கூடிய தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா லூஸ் ஆக்கி எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. ஸோ இந்தளவுக்கு எனக்கு தண்ணியாக இருந்தால் போதும், அதனால் நான் இந்தளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தாலே உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் நல்ல தின்னாகவும் நமக்கு அந்த இதழ் உருட்டி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு. இது வந்து ரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ரெசிப்பியை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கேன். அதில் வந்து லைட்டாக கீயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை ஒரு 2 கரண்டி 2.5 கரண்டி ஊற்றிக்கலாம். அது உங்களோட அந்த பிளேட்டோ அந்த டிஃபன் எந்த ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். அதில் இந்த மாதிரி ஊற்றிட்டு கரெக்டாக அது ஈவனாக இருக்கிற மாதிரி அதை வச்சுக்கோங்க அந்த பிளேட்டை. ஸோ வச்சுட்டு இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இது 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் இது வேகட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டாக கை வச்சு விரல் வச்சு பார்க்கும்போது வெந்திருக்கும். அது நல்லா மேலே இருக்கிற லேயர் வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் கீயை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஊற்றினோமோ அதே மாதிரி 2 கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாவை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதையும் ஊற்றிட்டு திருப்பியும் அதே மாதிரி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் வைங்க. அதே மாதிரியே திருப்பி எல்லா லேயரும் நீங்கள் ரெடி பண்ணணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கீயை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலே வெந்திருக்கான்னு பார்த்துட்டு கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாவை ஊற்றிடலாம். வேணும்னா நீங்கள் இதுலேயுமே இடையில கீ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் பால் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது எல்லா லேயருமே உங்களுக்கு எத்தனை லேயர் தேவையோ நீங்கள் அத்தனை லேயர் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி ஒரே பிளேட்லேயே ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக நல்லா விட்டு வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிச்சு. இப்போ எனக்கு ஆறலை, பட்டு நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு எடுத்தேன். டக்குன்னு எடுக்கும்போது அது வந்து அந்த ஹீட்லேயே எடுக்கும்போது லைட்டாக அது உடஞ்சி வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருந்தது. நல்லா மெல்ட் ஆகி உள்ளே போகிற மாதிரி இருந்தது. இதோட காம்பினேஷனாக நீங்கள் எந்த நான்வெஜ், அதாவது ஃபிஷ்ஷோ மட்டனோ பீஃபோ அல்லது சிக்கனோன்னு என்ன வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். நான் திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாய்.